விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு திருமாவளவன். இசை உலக ஆளுமை MS விஸ்வநாதன் அவருடைய மறைவு எந்த அளவிற்கு இசை உலகிற்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது? உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. MSC அவர்களின் மறைவு இசை உலகத்திற்கு மட்டுமல்ல, திரையுலகத்திற்கும் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் பேரிழப்பாகும். அவருடைய ஆளுமை என்பது அனைத்து தரப்பு மக்களையும் மிகப்பெரிய அளவில் கவர்ந்தது. அவருடைய இசைக்கு மயங்காதவர் யாரும் இல்லை. இன்றைக்கும் MS விஸ்வநாதன் அவர்களின் இசையை கேட்டால் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் போட்டுவிட்டு அதை கேட்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு மனிதனையும் ஆளுமை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு இசையமைப்பாளராக அவர் விளங்கினார். 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். அவர் இசையமைத்த அத்தனை திரைப்படங்களும் வெற்றிகரமாக மக்களின் பேராதரவை பெற்றன. அவர் இன்றைக்கு பூத உடலால் மறைந்தாலும் கூட அவருடைய புகழுடல் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்கிற அளவுக்கு அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய பங்களிப்பு மகத்தானது. இன்றைக்கும் திரையுலகம், இசை உலகம் அவரை ஒரு முன்னோடியாக, மூத்த இசை கலைஞராக போற்றிக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ புதிய கலைஞர்கள் வந்தாலும் கூட, புதிய பாடல் இசையமைக்கப்பட்டாலும் கூட MS விஸ்வநாதன் அவர்கள் தான் அனைவருக்கும் காட்ஃபாதர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தனி இடத்தை பெற்றவர். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது, எவராலும் ஈடு செய்ய முடியாதது. அவருடைய குடும்பத்தினருக்கும், இசை உலகத்தினருக்கும், தமிழ் திரையுலகத்தினருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.